ஆதவர்ஜுன் நேத்து வந்தவருக்கு இந்த கோபமும் அதே போல கொந்தளிப்பும் ஆதகமும் வர்றத அந்த விசிகா தொண்டர்கள் ரசிக்கிறாங்க. எங்க தலைவர் வந்து பேசணுமே அப்படின்ற ஒரு கூட்டமும் பேசுறாங்க. அதுவும் சொல்றாங்க. அதுதான் நம்முடைய ஆதங்கமே அதுதான். ம். இப்போ அவர் 20% வாக்கு வங்கியோடு உள்ள ஒரு பெரிய தலைவரா வந்திருக்கணும். சீமானுடைய 8%, விஜய்க்கு 10% இருக்குன்னு நம்புறாங்க. 10, 18 இவரது ஒரு 22, 24% உள்ள ஒரு பெரிய வாக்கு வங்கி தலைவனா வர வேண்டிய தலைவன். திமுகவுக்கு நீங்க தோள் கொடுத்து நாளுக்கு மேல ஏறவே முடியல. நீ தலித்து தலைவனா கூட நிக்க முடியுமாங்கிற சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த வாக்கு வங்கியும் திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அண்ணன் திருமாவே சொன்னாலும் சிறுத்தை நீ திமுக ஓட்டு போட மாட்டான். இது ஒரு பெரிய டேஞ்சர். ரொம்ப நீங்கள் ரவிக்குமார் சொன்னாலோ, சிந்தனை செல்வன் சொன்னாலோ, ஆளூர் ஷானவா சொன்னாலோ இவர்கள் வேணால் திமுக ஓட்டு போடலாம். ஆனால் திமுக மீது உள்ள கோபத்தை தூண்டி விட்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதவ் அர்ஜுன். என்ன காரணம்? சிறுத்தைகள் இவ்வளவு நாள் புதைந்து கிடந்த அந்த உணர்ச்சிகளை, அந்த வேதனைகளை 62 அடி கோடிக்கப்பட்டார நட முடியல. நேற்றுக்கு அனுமதி மறுத்து உடனே ஆமா, இந்த அர்ஜுன் ரெட்டி தயவுல 62 அடி கோடிக்கப்பட்ட நடுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காயா? அர்ஜுன் ரெட்டி திமுகவே காம்ப்ரமைஸ் ஆகுது. ஐயோ வந்துரியா, நீ பிரச்சனை கொளுத்தி போட்டே இருக்க, ஓட்டு சதவீதம் சரிஞ்சிட்டே இருக்கு. திருமாவே சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் தலித்து வாக்கு திமுக வராது.